single day. I'm gonna make something great. That's my Hi viewers, welcome to Glam Girl. இன்னைக்கு சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா இந்த சீசன் ஸ்பெஷலான மரவள்ளி கிழங்கோட பெனிஃபிட்ஸ் அதை எப்படி நம்ம அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் தாங்க சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மரவள்ளி கிழங்கோட பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்ம பிளட்டில் இருக்க ரெட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரவள்ளி கிழங்குல ப்ராஸ்பரஸ், அயான், கால்சியம், மேக்னைஸ் இது மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சீசனில் இந்த மரவள்ளி கிழங்கை வாங்கி சிப்ஸாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். யூஸ்வலாக நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்றீங்க, ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிழங்கை பற்றி நம்ம பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இது சிப்ஸாக எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கிழங்கு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் 10 மினிட்ஸ் வாட்டரில் வந்து சோக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதோட ஸ்கின்னை நம்ம பீல் ஆஃப் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ இந்த கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கின்னை நம்ம எப்படி பீல் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பீலர் எடுத்துகிட்டு இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் அப்படியே பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம இப்போ ஸ்கின் எல்லாமே எடுத்தாச்சுங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான ஸ்லைசஸாக நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஸ்லைசஸாகவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரை நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணாமல் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எண்ணெயோட இது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பீஸாக விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா குக் ஆகிருக்கான்னு, நல்லா ஹீட் ஆகிருக்கான்னு. ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பீசஸ் எல்லாமே அட் அ டைம் போடாமல் பேக் டு பேக்காக போடணும். அப்படி நீங்கள் அட் அ டைமாக நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒன்று மேலே ஒன்றா ஓவர்லேப் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு எல்லாமே சிப்ஸ் மாதிரி வராது. ஸோ பேக் டு பேக் நீங்கள் எல்லாமே போட்டுடுங்க. பேக் டு பேக் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், யம்மியாகவும் இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை நீங்கள் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆனதும் இதை நீங்கள் எடுத்துருங்க. இப்போது அதே ஆயிலில் நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு சிப்ஸ், அதாவது அடுத்த ஷேப் பண்ண சிப்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பேக் டு பேக் தாங்க இதை ஆட் பண்ணுறேன், அட் அ டைம் ஆட் பண்ணலை. இப்போ இது நல்லாவே குக் ஆகிருக்கு. ப்ரௌன் ஆனதும் நீங்கள் எடுத்துருங்க. நம்ம சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கிழங்கு என்னென்னா சேனை கிழங்கு, அதாவது கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் குழம்புல போட்டு சாப்பிட்ருப்பீங்க, சைட் டிஷ்ஷாகவும் கூட்டு பொரியலாகவும் சாப்பிட்ருப்பீங்க. இதை நான் கருணைக்கிழங்கோட வறுவல் எப்படி செய்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த வின்டரில் வர நம்மளுக்கு கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷனோ இல்லை ட்ரை காஃபெல்லாம் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இந்த வின்டர் சீசனில் வர கோல்டு சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க. ஸோ இந்த ஃப்ரை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கருணைக்கிழங்கை நீங்கள் ஸ்கொயராகவோ ரெக்டாங்குலர் எப்படி வேணும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை திக்காக கட் பண்ணணும். தின்னாக கட் பண்ணிங்கன்னா நம்ம ஆயிலில் இது வந்து குக் பண்ணுறப்போ இது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ நீங்கள் பாயில் பண்ணுறப்போ இதை மாதிரி தடியாகவே நீங்கள் கட் பண்ணி போட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் தவாவில். நான் தண்ணியில் போட்டு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். 80% குக் ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணாமல் இதை குக் பண்ணி எடுத்துடணுங்க. இது ரொம்ப சாஃப்டாக கேக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற வந்து சால்ட்டும் சில்லி பவுடரும் என்ன மசாலா நீங்கள் போடுறீங்களோ அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதாவது ஃப்ரீசரில் வைக்கணும். இதை அப்படி ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததை நம்ம தவாவில் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். நீங்கள் ஃபுல் ஆயிலை டீப் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ஆயிலை போட்டு தான் நம்ம டீப் பண்ண போகிறோம். ஸோ அந்த தவாவில் நம்ம இந்த ஸ்லைசஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு குக் ஆனதும் நீங்கள் திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடில் 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நீங்கள் எடுத்துடலாம். ஸ்பைசியான எம்மியான கருணைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. நீங்களும் அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணால் தான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு மெம்பர் ஆக முடியும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் போகிற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ஹெல்த்தியாக என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.